நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா அவங்க ஃபோன் எடுக்கலப்பா. என் மேல ஏதாவது கோவமா இருக்காங்களா? உன் மேல அம்மாவுக்கு எதுக்குமா கோவம்? மரகதம் கோயிலுக்கு தான் போயிருக்கா. அவ போனு இங்கதான் இருக்கு. சாரிப்பா, நான் பயந்தே போயிட்டேன். என்ன அம்மா கிட்ட எதுவும் சொல்லணுமா? இல்லப்பா, கபிலன் என் கூட தான் ஏற்காடு வந்திருக்காருன்னு அம்மா கிட்ட நான் இன்னும் சொல்லல. அத சொல்றதுக்கு தான் நான் கால் பண்ணேன். அப்பா, நீங்க சொல்லிட்டீங்களாப்பா? அம்மா நீங்க சொன்னதுக்காக ஏதாவது கோவப்பட்டாங்களா? ஏமா, இதுக்காக தான் போன வேலையை விட்டுட்டு கால் பண்ணியா? நான் தான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொன்னேனம்மா. பா, இன்னும் சொல்லலையாப்பா? சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா அம்பளை வேற இப்ப என் கூட இல்லையா? எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல சொல்ல மறந்துட்டேன். இத பாரு, அதெல்லாம் ஒரு விஷயமா? நான் மரகதங்கிட்ட சொல்லிக்கிறேன். சரிப்பா. ஆனா உன் குரல்ல ஏதோ உற்சாகம் குறையுதே. இங்க பாரு, கபிலனை உன் கூட நான் தான் அனுப்பி வச்சேன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேம்மா. நீ இதெல்லாம் யோசிக்காம போன வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வா. இத பாரு, அதான் முக்கியம். சரிப்பா. அப்பா, அம்மா வந்ததும் எனக்கு மறக்காம கால் பண்ணுங்கப்பா. கண்டிப்பா பண்றேன். எனக்கு ரத்தம்லாம் கொதிக்குதுப்பா. நீ ஒன்னும் சொல்லாம அங்கேயும் இங்கேயும் இப்படி நடந்துகிட்டு இருக்க. புனிதாவுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா கபிலனை கூட்டிட்டு ஏற்காடு போயிருப்பா. இந்த வீட்டுல அவ சொன்னா எல்லாம் நடக்குதுன்னு திமிரு அவளுக்கு. டேய் மாப்பிள, இந்த விஷயம் மரகதத்துக்கும் மாப்பிளைக்கும் தெரியுமா தெரியாதான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. அவங்களுக்கு தெரியும்னா என்ன பண்ணணும், இல்ல தெரியலன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறது நல்ல தீர ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான்டா இந்த விஷயத்துல நாம நம்ம கால முன்னெடுத்து வைக்க முடியும். அத்தை கண்டிப்பா தெரிஞ்சிருக்காதுப்பா. தெரிஞ்சிருந்தா அவங்க எப்படி சும்மா இருப்பாங்க? நமக்கு கபிலன் மேல எவ்வளவு எரிச்சல் இருக்கோ அந்த அளவுக்கு எரிச்சல் அத்தைக்கும் இருக்கு. காலையில கூட யார்கிட்டயோ அம்பலவாணன் ஊர்ல இல்ல ஏற்காடு போயிருக்காருன்னு அம்மா போன்ல யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா எங்க அம்மாவுக்கும் கபிலன் ஏற்காட்டுக்கு போனது தெரிய வாய்ப்பே இல்ல. நெசமா சொல்ற மாப்ள? ஆமா மாமா. அப்ப இந்த விஷயத்துக்கு இன்னைக்கே ஒரு நிரந்தர முடிவு கட்ட வேண்டியதுதான். கோயிலுக்கு போயிருக்கிற மரகதம் திரும்பி வரட்டும், வச்சுக்கலாண்டா கச்சேரிய. அண்ணா, என்ன இது? 3 பேரும் ஏன் இப்படி வாசல்லே நின்னுட்டு இருக்கீங்க? என்ன? ஒண்ணு இல்ல மரகதா, ஒரு முக்கியமான விஷயம். அத உங்ககிட்ட சொல்லணும். ஆனா அத எப்படி சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான். என்னென்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. அத்தை, அத நான் சொல்றேன். நம்ம புனிதா கூட ஏற்காடுக்கு போயிருக்கிறது அம்பலவாணன் இல்ல, அந்த கபிலன். மரகதம், கோயிலுக்கு தானே போனேன். ஏதோ ஓட்டப்பந்தயத்துக்கு போன மாதிரி இவ்வளவு வேகமா வர? புனிதா ஏற்காடுக்கு யார் கூட போயிருக்கா? இத பாரு, இப்ப எதுக்கு வந்தது வராதுமா அத கேக்குற? மாமா, உங்களுக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். புனிதா அந்த கபிலன் கூட ஏற்காடு போயிருக்கா தெரியுமா? உங்ககிட்ட கூட சொல்லாம போயிருக்கா. எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியும்னா அப்ப தெரியாம இருக்கிற ஒரே ஆளு மரகதம் மட்டும்தானே மாப்பிள? இத பாரு மரகதம், அம்பலவன தான் புனிதா கூட போனார். அம்பலவன வைஃப் கீழே வந்துட்டாங்கன்னு போன் வந்திருக்கு. புனிதா எனக்கு போன் பண்ணி நடந்ததை சொன்னா. நான் தான் அம்பலவன வீட்டுக்கு போக சொல்லிட்டு கபிலனை கூட்டிட்டு போக சொன்னேன். புனிதா உன்கிட்ட கேட்காம கபிலனை கூட்டிட்டு போக மாட்டேன்னு தான் சொன்னா.
நான் தான் நீ கிளம்பு, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன். இத உன்கிட்ட சொல்லாம விட்டது ஏன் தப்பு தான். இத பாரு, புனிதா மேல எந்த தப்பும் இல்ல. இப்ப கூட அவ உனக்கு போன் பண்ணா, நீ கோயிலுக்கு போயிருந்த, அம்மா கிட்ட ஏன் சொல்லலன்னு வருத்தப்பட்டா. ரொம்ப நல்லா இருக்குது மாப்பிள்ள. இந்த வீட்ல நாங்கெல்லாம் இத்தனை பேர் இருக்கிறோமே, எதுக்காக இருக்கிறோம்? நாங்க புடித்தா கூட பாதுகாப்புக்கு போக மாட்டோமா? அவ்வளவு ஏன் என் மவன் வல்லவராய பொட்டி பொடிக்கையோட புடித்தா கூட கிளம்புறதுக்கு தயாரா தானே வந்து நின்னா. ஆனா மரகதம் ஒரு வார்த்தை சொன்னதுனால சரி வேணான்னு அவனும் போகாம இருந்துட்டான். சரி நம்ம அம்பலவனம் தானே கூட பாதுகாப்புக்கு போயிருக்காருன்னு நினைச்சா இப்ப கடைசியில போயிருக்கிறது யாரு? மரகதத்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத கபிலன். ஆச்சு, இத பாரு, இது பிசினஸ், விளையாட்டு காரியம் இல்ல. உனக்கே நல்லா தெரியும், நான் பிசினஸ் விஷயத்துல குடும்பத்துல யார் கருத்தையும் கேட்கறது இல்ல. புனிதா கிட்ட மட்டும்தான் ஆலோசனை கேட்பேன். இத பாரு, யார புனிதா கூட அனுப்புறதுன்னு நான் யோசிச்சுதான் சொன்னேன். அதுவும் அவ 50 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போறா. ஒரு லேண்ட ரிஜிஸ்டர் பண்றதுக்காக கூட ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். உங்களை எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு அவ என்ன சொந்தக்காரங்க விசேஷத்துக்கா போறா? புரிஞ்சுங்கப்பா. ஐயோ மரகதம் அப்படியே நெஞ்ச வெடிச்சிடும் போல இருக்கு. நம்பிக்கையான ஆளு வேணுமா? அதுக்காக புனிதா கூட அவனை அனுப்பி இருக்கிறாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த வீட்ல இருக்கிற நாங்கெல்லாம் நம்பிக்கையானவங்க கிடையாதா? இல்ல இத்தனை வருஷமா எங்க மேல எல்லாம் இல்லாத நம்பிக்கை அந்த கபில மேல இவருக்கு எங்க இருந்து எப்படி திடீர்னு வந்துச்சா? கேளு மரகதம். அண்ணே, என்ன இருந்தாலும் அவ கல்யாணம் ஆகாத பொண்ணு. ஒரு வயசு பையன் கூட தனியா போறதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வராதுன்னு. நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்க யாருக்காவது இந்த விஷயம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா யாரோ ஒருத்தன் கூட பிடித்தா ஊருக்கு போயிருக்கான்னு அவங்க என்னெல்லாம் பேசுவாங்க, என்ன நினைப்பாங்க? ஐயோ, என்னால நினைச்சே பார்க்க முடியல. அம்மா கொடுக்கிற செல்லத்தால என்ன வேணாலும் பண்ணலாம்னு புனிதா நினைச்சிட்டா போல இருக்கு. இங்க பாரு மணிகண்டா, யோசிச்சு பேசு. இங்க பாரு, புனிதா கூட கபிலனை அனுப்புனது நானு. அப்பா, என் முடிவை நீ சோதிக்காத. நீ ரொம்ப சின்ன பையன். புனிதா கிட்ட நான் இப்ப பேசணும். யாழினி, என் போன் எடுத்துட்டு வா. போ. மரகதா, இத பாரு, அவகிட்ட கோவப்பட்டு பேசாத. அவ வேற விஷயமா போயிருக்கா. தெரியும், நான் அவகிட்ட இப்ப பேசணும். இந்தாங்க அத்தை. டேய் கபிலா, உனக்கு இருக்குடா இன்னைக்கு. அவனை என்ன விட்டுட்டா ஏற்காடு போற? புனிதா